ஜாதியம் என்று சொல்லிவிட்டால் தமிழகத்திலே அத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள். ஜாதி கிடையாது. ஜாதி என்று கூறிவிட்டால் எங்களை எல்லாம் ஜாதி வெறியர்கள் என்று கூற இரண்டு கட்சிகளிலும் ஒருவரை வைத்திருக்கிறார்கள். பெரியவர் இருக்கிறார். ஜாதி கிடையாது, கலப்பு திருமணம் செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் பறைசாற்றி தமிழகத்தின் நாகரிகத்தை சீரழிக்கின்ற திராவிட இயக்கத்தவர்கள் ஜாதி கிடையாது என்பார்கள். திடீரென்று பார்த்தால் அவரிடம் ஒரு அறிக்கை வரும், நீதிபதி இடஒதுக்கீட்டில் சமூக நீதி வேணுமா? ஐயா, சமூக நீதி என்றால் என்ன? ஜாதிய இடஒதுக்கீடு என்றால் என்ன? நாங்கள் தான் ஜாதிய இடஒதுக்கீடு கேட்கிறோம், அதற்கு ஜாதி சொல்லாதீர்கள் என்கிறீர்கள். ஆனால் சமூக நீதி என்றால் என்ன? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? அன்புக்குரிய தோழர்களே, நீங்கள் எந்த இயக்கத்திற்கு வேண்டுமானால் இத்தனை நாட்கள் வாக்களித்திருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடார்கள், ஜாதி இல்லாமல் இந்தியாவில் ஒரு அணுவும் அசையாது. இந்தியாவில் எதற்கட்டாலும் ஜாதிதான், ஜாதியை தான் முன்னிறுத்துவார்கள். நான் யாதவன் என்று சொல்லிக் கொள்வதை விட மற்ற பெருமை எனக்கு எதுவுமே கிடையாது. சரி, ஜாதியை நாங்கள் விட்டு விடுகிறோம். 50 ஆண்டு காலமாக இங்கே வந்த பெரிய தலைவர்களின் பேச்சை கேட்டு என்னுடைய மூதாயர்கள் பெயருக்கு பின்னால் போடுகின்ற ஜாதியை விட்டளித்தார்கள். அதனால் என்ன நடந்தது? ஜாதியம் ஒளிந்ததா? நம்முடைய ஜாதியம் வேறிருக்கப்பட்டு பல்வேறு ஜாதிகள் அவர்களுக்குரிய பங்கை அதிகமாக பெற்றுக் கொண்டதான் மிச்சம் ஒழிய யாதவர்கள் எந்த ஒரு இடஒதுக்கீடும் இல்லாமல் மற்றும் எத்தனையோ இனங்கள் அடையாளம் தெரியாமல் புதைக்கப்பட்டன.